அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நடுவண் அரசு 10ஆம் வகுப்பில் இருக்கிற நடுவண் அரசு லெசன்லேருந்து ஃபுல் டெஸ்ட் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு லெசன்லேருந்து 50 கேள்விகள் நாங்கள் போட்டிருந்தோம். இந்திய அரசியலமைப்பு பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சிருப்போம். அது எல்லாமே படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். பிரிவுகள், தகுதிகள் எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே கேள்வியாக கேட்கும்போது குழப்பமாக இருக்கும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அதுக்காக தான் நாங்கள் டெஸ்ட் வடிவில் ஆப்ஷனோட 50 கேள்விகள் எடுத்து கொடுத்துருக்கோம். படித்ததெல்லாம் சரியாக தான் பயன்படுத்துகிறோமான்னு நீங்கள் செக் பண்ணிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் பிரிவு. நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் பிரிவு. ஆப்ஷன் ஏ பகுதி 5, பிரிவு 52 முதல் 78 வரை. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 51A வரைக்கும் பார்த்துருப்போம், அடிப்படை கடமைகள். அடுத்து 52லிருந்து 78 வரைக்கும் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பிரிவுகள். கேள்வி 2, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 543. கேள்வி 3, முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார்? முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி 4, அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ பிரிவு 77. கேள்வி 5, குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு 53. இந்த 2 பிரிவுகளுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்னென்னா ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிரிவு 77. குடியரசுத் தலைவர் அவர் அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிரிவு 53. கேள்வி 6, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? ஆப்ஷன் பி 2. கேள்வி 7, குடியரசுத் தலைவராக போட்டியிடுவதற்கு டேஷ் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவராக போட்டியிடுவதற்கு டேஷ் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவராக போட்டியிடணும்னா எந்த அவையோட உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ மக்களவை உறுப்பினர்கள் ஆவதற்கான தகுதியை அவர் பெற்றிருக்கணும். அவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு தகுதி மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை அவர் பெற்றிருக்கணும். கேள்வி 8, நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி 9, குடியரசுத் தலைவர் டேஷின் மூலம் வாக்காளர் குழுமத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் டேஷின் மூலம் வாக்காளர் வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆப்ஷன் டி ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. கேள்வி 10, யாருடைய ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார்? யாருடைய ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார்? ஆப்ஷன் சி பிரதமர். ஆப்ஷன் சி பிரதமர். கேள்வி 11, தவறானதை தேர்ந்தெடு.
நீங்கள் இந்த லெசன்லாம் எல்லாமே கூற்று காரணமாக தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்து எது தவறு எது சரி அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா படிக்கணும், அப்போ தான் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றி கொடுத்துருக்காங்கன்றது தெரியும். இதில் ஒன்று குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். 2 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். 3 அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட அனுமதிக்கப்படுவதில்லை. இதில் ஆப்ஷன் அதாவது 3வது தவறானது. உச்சநீதிமன்ற குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சரி. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியேற்பு செய்து வைப்பார், இதுவும் சரிதான். 3வதுல மட்டும் என்ன தவறுனா, அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட அனுமதிக்கப்படுவதில்லைன்னு இருக்குது. ஆனால் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட அனுமதிக்கப்படுகிறார். அதாவது 3 மட்டும் இப்போ தவறானது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. கேள்வி 12. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்கலாம்? குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்கலாம்? ஆப்ஷன் சி, துணை குடியரசுத் தலைவர். கேள்வி 13. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு டேஷ். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு டேஷ். ஆப்ஷன் ஏ, உண்டு. கேள்வி 14. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள பிரிவு. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள பிரிவு. ஆப்ஷன் பி, பிரிவு 72. கேள்வி 15. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர். நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர். ஆப்ஷன் டி, துணை குடியரசுத் தலைவர். கேள்வி 16. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் பி, 74ல் 1. அதாவது பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு உதவணும். ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் நிர்வாக அதிகார தலைவரான அறிவிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாம் உதவணும் அப்படிங்கிறத கூறும் பிரிவு 74ல் 1. கேள்வி 17. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் டி, துணை குடியரசுத் தலைவர். இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஷின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கொஷின் பேப்பரில் அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக ஆப்ஷனில் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த டெஸ்ட் மாதிரி நிறைய போட்டு பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். கேள்வி 18. குடியரசுத் தலைவர் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் எத்தனை மாத காலத்திற்கு அவரது பணிகளை கவனிப்பார்? குடியரசுத் தலைவர் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் எத்தனை மாத காலத்திற்கு அவரது பணிகளை கவனிப்பார்? ஆப்ஷன் பி, 6 மாத காலத்திற்கு. கேள்வி 19. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை டேஷ் ஆக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை டேஷ் ஆக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆப்ஷன் சி, பிரதம அமைச்சராக. கேள்வி 20. கூற்று 1. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம், ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். கூற்று 2. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் பிரதமருக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். கூற்று 3. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு தடவை படிங்க, பாஸ் பண்ணிவிட்டு நல்லா படிச்சிங்கன்னா தான் புரியும், என்ன மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரியும். இதில் என்னென்னா
கூற்று 2 மட்டும் தவறானது. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் பிரதமருக்கு பொறுப்புடையவர்கள் அல்ல, மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. கூற்று 1 சரி, கூற்று 3 சரி, கூற்று 2 மட்டும் தவறானது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான விடை. கேள்வி 21. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு 78. ஆப்ஷன் டி. கேள்வி 22. சட்டப்பிரிவு டேஷின் படி துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்டப்பிரிவு டேஷின் படி துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆப்ஷன் சி பிரிவு 66ல் 1. கேள்வி 23. நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது, அவற்றுள் பொருந்தாதது. நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது, அவற்றுள் பொருந்தாதது. ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் வந்து நடுவண் அரசில் 3 பிரிவுகள் வரும், அதில் வந்து உச்சநீதிமன்றம் வரும். நாடாளுமன்றத்தில் 3 பகுதிகள் வந்து குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, 3ம் தான் வந்து நாடாளுமன்றத்தின் 3 பகுதிகள். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். கேள்வி 24. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்? ஆப்ஷன் பி தலைமை வழக்குரைஞர். கேள்வி 25. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திடும் அதிகாரம் யாருக்கு உண்டு? மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திடும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றத்திற்கு. கேள்வி 26. சரியானதை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவர் 30 வயது கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தகுதிகளில் வந்து எத்தனை வயது இருந்தால் வந்து குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள், அதில் வந்து குடியரசுத் தலைவர் 30 வயது கொடுத்துருக்காங்க. இது வந்து 35 வயது குடியரசுத் தலைவர் ஆவதற்கு. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வந்து 30 வயது, இதுவும் தவறு தான். இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படியே. மக்களவை உறுப்பினர்கள் ஆவதற்கு வந்து 20 வயது ஆயிருக்க வேணும், கரெக்டு தான். 4 வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும், இதுவும் வந்து சரியானது தான். சரியானதை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் 3ம் 4ம் வந்து சரி. இதில் 3ம் 4ம் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடை. குடியரசுத் தலைவர் வந்து 35 வயது நிரம்பியிருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆவதற்கு வந்து 30 வயது நிரம்பியிருக்கணும். கேள்வி 27. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 18 மாநிலங்களவைக்கு, 39 உறுப்பினர்கள் வந்து மக்களவைக்கு. கேள்வி 28. பொருந்தாததை தேர்ந்தெடு. அதாவது மக்களவையை பற்றி கொடுத்துருக்காங்க, அதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. 1 வந்து மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். 2 வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். 3 வந்து மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 4 வந்து இது ஒரு நிரந்தர அவை ஆகும். பொருந்தாததை கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் 3ம் 4ம் வந்து பொருந்தாதது. ஏன்னா மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் வந்து சரியானது தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபான்னா மக்களவை தான் லோக்சபா, அதனால் இது வந்து சரியானது தான். 3ல் என்ன தவறுனா பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் கொடுத்துருக்கேன், 5 ஆண்டுகள் தான். இது ஒரு நிரந்தர அவை கிடையாது, இதை வந்து கலைக்க முடியும். மாநிலங்களவை தான் வந்து ஒரு நிரந்தர அவை. அதனால் இதுக்கு வந்து பொருந்தாத வந்து ஆப்ஷன் டி. 3ம் 4ம் வந்து பொருந்தலை, மக்களவையோட ரூல்ஸில் இது வந்து பொருந்தலை. அதனால் ஆப்ஷன் டி 3ம் 4ம் தான் வந்து சரியான விடை. கேள்வி 29. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? ஆப்ஷன் ஏ சபாநாயகர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர், அதாவது மக்களவைக்கு தலைவரே வந்து சபாநாயகர் தான். கேள்வி 30. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? ஆப்ஷன் பி சபாநாயகர் தான். கேள்வி 31. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்கும் சட்டப்பிரிவு. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்கும் சட்டப்பிரிவு.
ஆப்ஷன் சி பிரிவு 76. பிரிவு 76. கேள்வி 32. பிரதமர் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் ஆகியவற்றை குறித்து முடிவு செய்பவர் யார்? பிரதமர் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் ஆகியவற்றை குறித்து முடிவு செய்பவர் யார்? பிரதமரே தான் முடிவு பண்ணுவார். அவர் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் இது எல்லாத்தையும் அவரே தான் முடிவு செய்வார். ஆப்ஷன் சி பிரதமர். கேள்வி 33. அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுப்பது. அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுப்பது. ஆப்ஷன் பி கேபினெட் அமைச்சர்கள். கேள்வி 34. கேள்வி 34. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்வது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்வது. ஆப்ஷன் சி இந்திய தேர்தல் ஆணையம். கேள்வி 35. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது? பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது? ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். அதாவது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு சட்டத்தையும் கேட்கலாம். அதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கு. கேள்வி 36. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது டேஷ் எனப்படும். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் சி நீதி புனராய்வு. கேள்வி 37. கூற்றுகளை கவனி. 1 இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. 2 நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. 3 நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். 4 நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகின்றார். இந்த 4ஐயும் பெற்றிருக்கிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை ஒரு தடவை நல்லா படித்து பாருங்க யாருன்ட்டு. ஆப்ஷன் டி தலைமை வழக்குரைஞர் தான் இதுக்கானவர். ஆப்ஷன் டி தலைமை வழக்குரைஞர். கேள்வி 38. மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம். கேள்வி 39. நடுவண் அரசின் 3 அங்கங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. நடுவண் அரசின் 3 அங்கங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்டம். நடுவண் அரசோட 3 அங்கங்கள் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. கேள்வி 40. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாக்காளர் குழுமத்தில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழியவும் எத்தனை வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும்? குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாக்காளர் குழுமத்தில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழியவும் எத்தனை வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும்? அதாவது 10 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கேள்வி 41. குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்குள்ளது? குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி புதுடில்லி. கேள்வி 42. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் பொருந்தாததை தேர்ந்தெடு. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதில் இல்லை. மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொருந்தாது ஆப்ஷன் டி தான். கேள்வி 43. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதன்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம்?
மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதன்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம்? ஆப்ஷன் பி பிரிவு 100. அதாவது இதுக்கு பேர் காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிங் ஓட். கேள்வி 44. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 9 முறை. கேள்வி 45. சரியானதை தேர்ந்தெடு. 1 நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. 2 நிதி மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். 3 நிதி மசோதாவிற்கு மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் நிலுவையில் வைக்கப்படும். இதில் சரியானது 1 சரி, 2 சரிதான், 3 மட்டும் தவறானது. ஏன்னா நிலுவையில் வைக்கப்பட மாட்டாங்க, அது ஒப்புதல் இன்றியே சட்டமாக மாற்றப்படும். இதில் 1, 2 சரி எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் 1ம் 2ம் சரி இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் இது சரியானது. கேள்வி 46. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் யார்? ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் சி சபாநாயகர். கேள்வி 47. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதங்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதங்கள். ஆப்ஷன் பி பிப்ரவரி முதல் மே வரை. கேள்வி 48. கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது எது? கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது எது? ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். கேள்வி 49. நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர். நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர். ஆப்ஷன் பி பிரதமர். கேள்வி 50. சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர்களால். இதில் இந்த லெசனில் கொடுத்துருக்கிற சட்டப்பிரிவுகள் மட்டும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. இந்த லெசனில் என்ன சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. இதில் கம்மியாக தான் பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு, மாநில அவசர நிலையெல்லாம் போன லெசன்லேயே படிச்சிட்டோம் இந்திய அரசியல் அமைப்பிலேயே. இதில் எல்லாமே பெரிய பெரிய லைனாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் என்னன்ட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா தான் எந்தெந்த பிரிவு எதுக்கு வரும் அப்படின்றது கரெக்டாக மார்க் பண்ண முடியும். அவ்வளோதான், 50 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.